முன்பு இருந்ததை விட தற்போது குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் வயதில் தற்போது டாஸ்மாக் சென்று மது வாங்கி அருந்தும் அளவிற்கு தற்போது உள்ள மாணவர்களின் நிலைமை மாறிக்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது ஏன் சில மாணவர்கள் போட்டிருக்கும் சீருடையை கூட கண்டுகொள்ளாமல் பள்ளி சீருடையுடனே டாஸ்மாகில் சென்று வருவதை பலரால் பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது வெளியாகும் சினிமாக்களில் கூட இது போன்ற செயல்களை ஆதரிக்கும் வகையில் சில சீன்களும் அமைந்திருப்பதால் அவற்றை பார்க்கும் இளம் வயதில் இருப்பவர்கள் கூட இது ஒரு ஃபேஷன் என்று நினைத்துக்கொண்டு செய்து வருகின்றனர். மேலும் பள்ளி கல்லூரிகள் அமைந்திருக்கும் இடங்களின் அருகிலேயே டாஸ்மாக் அமைந்திருப்பது இது போன்ற செயல்கள் அதிகமாக வழிவகுத்து வருகிறது. மாணவர்கள் மது போதைக்கு அடிமையாகி பல தவறான செயல்களில் ஈடுபடுவது அடுத்தடுத்து நடந்து கொண்டே உள்ளது. மேலும் குடும்பத்தினர்கள் இது போன்ற பழக்கத்திற்கு அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காமல் அவர்களின் மனைவி மற்றும் குழந்தைகள் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதுவரை எந்த ஒரு மாநிலத்தின் அரசும் எடுத்து நடத்தாத டாஸ்மாக் தொழிலை தமிழக அரசு எடுத்து நடத்துகிறது. இதனால் பல குடும்ப தலைவர்கள் மற்றும் பிள்ளைகள் போன்றவற்றை இழந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல இடங்களில் டாஸ்மாக் கடை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டங்களை பொதுமக்கள் மேற்கொண்டு வந்தனர். அதோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவினர் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் ஒழிப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கனிமொழி போன்ற அனைவருமே கூறி வந்தனர். இவ்வாறு பிரச்சாரத்தில் கூறிவிட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகி வெற்றி பெற்றவுடன் டாஸ்மாக் கடைகளை ஒழிப்பார்கள் என்று எதிர்பார்த்த சமயத்தில் திமுகவினர் டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம் என்று கூறவில்லை, குறைப்போம் என்றுதான் கூறினோம் என அப்படியே பேச்சை மாட்டிவிட்டார்கள். இவ்வாறு திமுகவினர் கூறியிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக டாஸ்மாகில் விற்கப்பட்ட மதுவினை அருந்தி 2 நபர்கள் சமீபத்தில் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஒரு பெண் டாஸ்மாக் குறித்தும் தமிழக அரசை வச்சு செய்துள்ளார். அந்த வீடியோவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், அவசரமாக ஒரு மீட்டிங்கிற்கு போய்க் கொண்டிருக்கும் பொழுது சாலையில் கூட்டமாக இருந்ததாகவும் ஏதாவது விபத்து ஏற்பட்டதா என்று பார்க்கும் பொழுதுதான் தெரிய வந்தது அது டாஸ்மாகிற்கு குவிந்திருக்கும் கூட்டம் என்று. அதுவும் சாலையில் சேஃப்டி ஜோன் அமைந்திருப்பதை பார்த்து நம் நாடு முன்னேறிவிட்டதா என்று பார்க்கும் பொழுதுதான் டாஸ்மாக் அமைந்திருப்பது தெரிந்தது. சாராய கடை அமைந்திருப்பதால் குடித்துவிட்டு யாரும் வண்டியில் விழுந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்திற்காக சேஃப்டி ஜோன் கரெக்டா போட்டு இருக்காங்க. நம்ம நாடு விரைவில் வல்லரசாகிவிடும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சூப்பரா கண்ணு முன்னாடி தெரியுது. தமிழ்நாட்டில் இதே நிலைமை போய்கொண்டிருந்தால் சீக்கிரமாகவே வல்லரசாகிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று கூறியுள்ளார். குடித்துவிட்டு விழக்கூடாது என்பதற்காக சேஃப்டி ஜோன், ஸ்பீட் பிரேக்கர் போன்றவற்றை அமைக்க தெரிந்த அரசுக்கு இது குடித்தால் உயிர் போகிவிடும் என்று சொல்வதற்கு மட்டும் மறந்துவிட்டதா என்று அந்த பெண் வீடியோவில் கூறியுள்ளார். இதனை திராவிட மாடலை சூசகமாக கிழித்த சகோதரி என சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர்.